வணக்கம். இந்தியாவை தாண்டி பரபரப்பாக இருந்து பேசப்பட்ட செய்தி என்னென்னா, கேரள நர்ஸ், ஏமன் நாட்டில் இருக்கிற கேரள நர்ஸ் நிமிஷப்பிரியாவினுடைய அந்த தூக்கு தண்டனை. அது கடைசி கட்ட முயற்சி வரைக்கும் நாங்கள் போராடி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் எங்களால் போய் ஒன்றும் பண்ண முடியாது, கை நழுவி போய்விட்டது அப்படின்னு மத்திய அரசு சொல்லியாச்சு. என்ன நடக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது நேற்று அவங்களுடைய தூக்கு தண்டனையை அந்நாட்டு அரசு தள்ளி வைத்துள்ளது. அதற்கு ஒரு முக்கியமான இந்தியர் காரணம், இந்திய முஸ்லீம் காரணம் அப்படின்ற விஷயம் சோசியல் மீடியா முழுக்க போயிட்டே இருக்கு. அவர் பெயர் அபுபக்கர். அவர் யார், என்ன செய்தார் என்பதை தாண்டி நிமிஷப்பிரியாவுடைய அந்த அந்த விஷயம், அந்த 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 கதை, அந்த சம்பவங்களை ஒரு முன்னோட்டமாக பார்த்துருவோம். நிமிஷப்பிரியா ஒரு நர்சிங் முடிச்சிருக்காங்க. நர்சிங் முடிச்சுட்டு அவங்களுக்கு கல்ஃப் நாட்டில் வேலைக்கு போய் சேரணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே இருக்கிற வளைகுடா நாடுகளில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஏமன் நாட்டிலேருந்து ஒரு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிவதற்கு அவங்களுக்கு வாங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பாஸ்போர்ட் விசாவுடன் பெருங்கனவுடன் அங்கே போகிறாங்க. போய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து நல்லா சம்பாரித்து கேரளாவுக்கு பணம் அனுப்பிச்சு செட்டில் ஆகிட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க பெரும்பாலும் கேரளாவில் நிறைய நர்ஸுகள் வளைகுடா நாடுகள், நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய நர்சிங் ஹோம் மருத்துவமனைகள்லாம் பார்த்திங்கன்னா கேரளா பெண்கள் இருப்பாங்க. அப்படி அவங்க போகிறாங்க. போய் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நல்ல சம்பளமும் கிடைக்குது. திரும்ப கேரளாவுக்கு வராங்க. திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு கணவரையும் அங்கே கூட்டு போயிடுறாங்க. சரி, நீங்கள் எங்கே இருக்கணும், வாங்க போகலான்னு சொல்லி கணவரும் அங்கே போய் குழந்தை பிறகு குழந்தை குட்டியோடு அவங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழறாங்க. இந்த நேரத்தில் தான் மாதி அப்படின்ற ஒரு நபரால் ஒரு விஷயம் வருது. அந்த மாதின்றவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ காலமாக நீ நர்ஸாக இருக்க போகிற, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நர்சிங் ஹோம் ஒன்று ஆரம்பிப்போம், ஒரு சின்ன மருத்துவமனை ஆரம்பிப்போம் வா அப்படின்றாரு. இவங்களுக்கு என்ன எடுத்து, அம்மா எவ்வளோ காலம் நல்ல சம்பளம் தான் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்தை தாண்டி சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அதனுடைய வருமானமே வேறு. இப்போ வாங்குற சம்பளத்தை தாண்டி 20 மடங்கு அப்படி கிடைக்குதுன்னு போது இன்னும் சீக்கிரம் நம்ம இதுவாயிடலாம், இன்னும் சீக்கிரமாக நம்ம ஊருக்கு போயிடலாம். அவங்களுடைய கனவு என்னன்னா ஏமனில் இருக்கணும்ன்ற ஒரு இது கிடையாது, போயிடலான்றாரு. இந்த மாத்தி அவ்வளோ இனிக்க பேசுறாரு, இன்னைக்கு இருக்க பேசுறாரு. ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆகிறாங்க. அங்கே வளைகுடா நாடுகளில் ஒரு சட்டம் இருக்குது. என்னன்னா, நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் அங்கே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, அங்கே நாட்டில் உள்ளவர் அவருடைய முதலீடு 51% இருக்கணும். 51% அவருடைய முதலீடு இருக்கணும். மீதி 49% வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் முதலீடு போடலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். அப்படி 51% மாதியும் 49% நிமிஷப்பிரியாவும் போட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்க. அந்த நர்சிங் ஹோம் உண்மையிலே நல்லா இருக்குது. அது இன்னும் சில கிளைகள்லாம் இதுவாகுது. அது வளர்ந்துக்கிட்டு வருது. நல்லா சம்பாதிக்கிறாங்க. காசு பணம் வந்துக்கிட்டே இருக்குது. ஊருக்கு அமுச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே வீடும் கட்டுறாங்க. மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் என்னென்னா, அந்த மாதி நிமிஷப்பிரியாவை உடல் ரீதியாக நிறைய தொந்தரவு பண்ணுறாரு. அந்த தொந்தரவு முதல்ல அப்படி இதுவாகும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணியை வைக்கிறார். வேறு வழி இல்லை, சரி அப்படின்ட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. அது ஒரு கடத்தில் சின்ன சைக்கோத்தனமாகவும் மாறுது. அது என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவை அவங்க உடல் ரீதியாக ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வேண்டா வெறுப்பா ஆகினாலும் வேற வழி இல்லைன்னு பொறுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த நேரம் தான் அந்த மாதி என்ன பண்ணுறாரு, உன்னுடைய பாஸ்போர்ட், உன்னுடைய பர்மிட் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இங்கே இருந்தால் மிஸ் ஆகிடும், மிஸ் ஆகிடுச்சுன்னா நீ ஒரு அங்கலம் கூட ஏமன் நாட்டிலேருந்து நகர முடியாது அப்படின்னு சொன்னேன். அதை நம்பி தன்னுடைய பாஸ்போர்ட், தன்னுடைய பர்மிட் அவங்ககிட்ட மொத்தத்தையும், அந்த டாக்குமெண்ட் மொத்தத்தையும் மாதி கிட்ட கொடுக்குறாரு. மாதி அதை எடுத்து போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிடறாரு. வச்ச பிறகு இந்த தொந்தரவுகளை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். அதை தாண்டி ஏமனில் ஹவுதி கிளர்ச்சி படை இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஏமனுக்கு தொடர்ச்சியாக வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஹவுதியை நீ கண்ட்ரோல் பண்ணுறியா இல்லையா, நீ தான் வளர்த்து விட்ற, ஆச்சா போச்சுன்னு. ஆனால் ஹவுதிக்கு அதிக சப்போர்ட் பண்ணுறது ஈரான் தான். ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்காங்க. ஈரானும் அவங்களும் ஒரு நல்ல நண்பர்கள் மாதிரி இருக்காங்க. இங்கே ஏமன் கவர்மெண்ட் என்னன்னது, எங்களால் முடியலைங்க, ஹவுதி கண்ட்ரோல் பண்ண முடியல, நாங்கள் பார்க்குறோம் போது ஏறக்குறைய ஏமனுடைய தலைநகரத்தையே ஹவுதி பிடிச்சிடுறாங்க, கிளர்ச்சியாளர்கள் பிடிச்சாங்க. ஏறக்குறைய இல்லை, முக்கால்வாசி அவங்க தான் கவர்மெண்ட் மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு டம்மி அரசாங்கம் வாங்க இல்லைங்களா, அது மாதிரி டம்மி அரசாங்கம் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம பேர் சொல்ல விரும்பல, நம்ம ஊரில் கூட ஆட்சியை இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்கல்ல, அவங்க வச்சு பார்த்துப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஏமன் அரசாங்கம் வந்துடுது. இந்த நேரத்தில்
நிமிஷப்பிரியாவுக்கு என்ன ஆயிடுது, ஒரு பயம் வருகிறது, உள்நாட்டு போர் சூழல் ஏற்படுகிறது. உள்நாட்டு போர் தீவிரமானால் அந்த நேரத்தில் அறிகுறி நம்ம கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாற்றி அவங்களுடைய அந்த தொழில் பார்ட்னர்கிட்ட போயிட்டு பாஸ்போர்ட்டையும் பர்மிட்டையும் கொடுங்கன்னு கேட்குறாங்க, டாக்குமெண்ட்டை கொடுன்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்றாரு. திரும்ப திரும்ப கேட்டு பார்க்குறாங்க, அவர் கொடுக்குற மாதிரியே தெரியல, கோபம் வெறுப்பும் ஆகுது, பயமும் ஒரு பக்கம் வருது. விட்டா போதையா, சம்பாரிச்சு இதுக்கும் போதும், நம்ம போய் நம்ம ஊரில் கேரளாவில் போய் செட்டில் ஆகிடலாம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு கெஞ்சுறாங்க, கதறாங்க, எவ்வளோ அழுது பார்க்குறாங்க. அங்கே மனசில் இறக்கமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிமிஷா என்ன பண்ணுறாங்க, ரைட் ஓகே இது சரிப்பட்டு வராது, இந்த ஆளுக்கு மயக்க ஊசியை போட்டு இந்த ஆள் மயக்கமாக இருக்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து நாம் தப்பிச்சு ஓடிடுவோம், இங்கேருந்து ஆகாதுன்னு சொல்லி அந்த மயக்க ஊசி போடுவதற்குன்னு ஒரு பயம் வருது. வந்து என்னென்னா, நம்ம இந்த விலங்குகள்லாம் மயக்க ஊசி கொஞ்சம் டோசேஜ் கம்மியாக போட்டால் எழுதுங்க வந்து டபால்னு, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் டோசேஜ் ரொம்பவும் போட்டுருக்கூடாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, பயத்தோட வெளிப்பாடு, எங்காவது எழுதுட்டா என்ன பண்ணுறது, எழுந்துட்டா காலி பண்ணிவிடுவான் இந்த ஆள் அப்படின்னு டோசேஜை ஃபுல்லாக ஏற்றி அடிச்சு விட்டுறாங்க. அடிச்சு விட்ட உடனே ஆள் காலி. இது இவங்களுக்கு தெரியல, ஆள் தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சி அந்த டாக்குமெண்ட்டையும் அந்த இதுலேயும் பாஸ்போர்ட்டையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துலையும் கிடைக்கல, ரொம்ப இதுவாகி போகுது. எங்கே வச்சுக்கிறான்னு தெரியல, எந்த லாக்கரில் வச்சுக்கிறான், எந்த ரகசிய அறையில் வச்சுருக்கா, எங்கே புதைச்சி வச்சுக்கிறான், ஒன்றுமே புரியல. இப்போ தான் வந்து மெதுவாக அந்த உடம்பை அப்படி உலுக்கி பார்க்கும்போது ஆள் காலி. இந்த மாற்றி நேரம் வந்து ஒன்றுமே புரியல, ஆள் காலியாகிடுச்சு. இந்த நாட்டோடைய சட்டத்திட்டங்கள்லாம் வந்து நிமிஷப்பிரியாக தெரியும். பயம் ஒரு பக்கம், அதே சமயத்தில் எப்படியாவது மாட்டிக்காமல் தப்பிக்கணும்ன்று ஒரு வேகம் குற்றம் செய்ததுள்ள வந்து, அதனால் அந்த உடலை துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து ஒரு தண்ணி தொட்டியில் போட்டுறாங்க. தண்ணி தொட்டியில் மூடி வச்சிடறாங்க. அதை மாற்றி குடும்பத்தினர் கடந்த 3 நாட்களாக அவரை காணும்னு சொல்லி ஏமன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பித்த உடனே யார் அந்த மாற்றி கூட அதிகமாக இருந்தது, யார் அந்த பார்ட்னர், என்ன இவங்க அப்படின்னு விசாரிக்க அந்த வளையத்தை அப்படியே விசாரணை வலையை சுருக்கி ஒரு புள்ளியில் வந்து நிற்கும் பொழுது நிமிஷப்பிரியா தான் குற்றவாளின்னு வந்து நிற்கிறாங்க. அதை ஒத்துக்கிறாங்க. காரணத்தையும் கண்ணீரோடு சொல்கிறாங்க, நான் வேணும்னே பண்ணல, இது நடந்தது, என்னால் தாங்க முடியல, ஒவ்வொரு நாள் தொந்தரவு, நான் நாட்டை விட்டு போகணும்னு இது பண்ணுறேன், என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு, நான் வந்து ஒரு டோசேஜ் அதிகமாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால அவர் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டார் அப்படின்ற பொழுது இந்த கீழ்கோர்ட்டில் கொண்டு போய் அவங்களை வந்து விசாரணைக்கு தண்டனை உறுதியாகிறது. குற்றம் செய்தது, கொலை செய்தது. வளைகுடா நாடுகளில் அந்த உண்டு, கைக்கு கை, காலுக்கு கால், கண்ணுக்கு கண், இப்போ இருக்கான்னு தெரியல, அது மாதிரி வந்து உயிருக்கு உயிர் அப்படின்ற மாதிரியான மரண தண்டனை, தூக்கு தண்டனை வந்து விதிக்கிறாங்க. விதித்த போது பயங்கர ஷாக் ஆகிறாங்க. விஷயம் இங்கே தெரியுது. கேரளாவில் அவங்க தாய் பதறாங்க, கணவர் பதறாங்க. கேரள கவர்மெண்ட் வந்து முதலமைச்சர் வந்து ஏதாவது முயற்சி பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் வேணா வந்து மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மேல் கோர்ட்டுக்கு போகும்போது மேல் கோர்ட்லேயும் இந்த கொலை உறுதியாகிறது, இது இவங்க தான் பண்ணாங்க, நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம்னு காரணம் ஏற்றுக்கவே முடியாது, ஒரு உயிரை எப்படி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, அப்படி வந்து உங்களுடைய உடல் ரீதியாக அவர் துன்புறுத்தியிருந்தால் நீங்கள் போலீஸ்கிட்ட தானே போயிருக்கணும், ஏங்க வந்து இது பண்ணுறீங்கன்னா. ஏறக்குறைய அந்த ஆட்சி வந்து அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கிட்ட இருக்கும்பொழுது அதனுடைய தலைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, 16ஆம் தேதி இவர்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இங்கே முட்டி மோதி பார்க்குறாங்க. இந்தியாவில் உள்ள இந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து கேட்டு பார்க்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இது ரைட்டு, இந்த இந்தியாவுக்குள் நடந்தால் ரைட்டு, வெளிநாட்டில் இருக்குது, அவங்க சட்டத்திட்டம் வேற வச்சே, வெறும் 2வது தப்பு வேறு பண்ணியிருக்காங்க, ஒரு அப்பாவையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது பேசி இது பண்ணலாம், குற்றம் உறுதியாயிடுச்சு. அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்கள் வந்து எவ்வளோ கேட்டு பார்த்துட்டோம், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அரசாங்கத்துக்கும் என்ன பெரிய சிக்கல்னா, அவங்க வந்து ஏமன் கவர்மெண்ட் கிட்ட பேச வேண்டிய எதுவும் கிடையாது, இந்த கிளர்ச்சியாளர் அவதி கிட்ட பேச வேண்டியதுதான். அவதி என்ன சொல்லுவாங்க, எங்களை நீங்க கவர்மெண்ட்டா அங்கீகரிங்க, இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சாங்களா என்ன ஆவாங்க. இதனால ஒன்றும், அதாவது வந்து இருதலை கொல்லி மாதிரி எறும்பா இருக்கிறோம், எங்களுக்கு நான் கடைசி கட்ட முயற்சி வரைக்கும் பார்த்துட்டோம், அது கை நழுவி போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்புறமா வந்து இந்த ஹவுதிக்கு ரொம்ப நண்பனாக இருக்கிற ஈரான் கிட்டவும் பேசுகிறாங்க. அவங்களும் செவிசாய்க்கில் வந்து ஓகே தண்டனை முடிவு ஆகி போச்சு, ஏதாவது ஒரு இது நடந்தால், ஒரு மிராக்கல் நடந்தால் வாய்ப்பு இருக்குன்ற போது இதற்கு இடையில் வளைகுடா நாடுகளில் ஒரு இது உண்டு, அதாவது பிளட் மணி அப்படின்வாங்க. அது ஒரு குற்றம் செய்துவிட்டு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு தொகை கொடுத்துட்டா அது சரியாக போச்சுன்னு அவங்க நினச்சிட்டு கேஸை வாபஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து விடுவிச்சிருவாங்க, ஒரு மன்னிச்சு விட்டுருவாங்க முதல்ல வந்து. அதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பிளட் மணியில் கிட்டத்தட்ட ஒரு $40,000 வந்து இவங்க கொடுக்குறதா அந்த
சொல்கிறாங்க. அந்த நபர், அந்த கொல்லப்பட்ட நபருக்கு மாற்றி அந்த குடும்பத்துக்கு அவங்க ஏற்கனவே ரொம்ப பெரிய பணக்காரங்க, உங்கள் காசில் ஒன்றும் வேணாம் அப்படின்னு திரும்ப அமைச்சிடுறாங்க. அப்புறம் பெரும் முயற்சியாக நிமிஷப்பிரியாவுடைய குடும்பம் வந்து $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர், கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் கொடுக்குறேன்றாங்க. அதற்கும் ஒத்துக்கலை. அதெல்லாம் கிடையாது. பிளட் மணிலாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் தண்டனைக்கு தண்டனை தான் முடிவு பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து விடாதா அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த 16ஆம் தேதி ஒரு செய்தி ஒன்று வருது. இந்த ஏமன் அரசாங்கம் நிமிஷப்பிரியாவுடைய அந்த தூக்கு தண்டனையை ஒத்தி வைத்துள்ளது. எப்போ ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசியிருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து உச்சநீதிமன்றம், அப்புறமா வந்து கேரள முதல்வர் பினராயி விஜயன், இங்கு உள்ள சமூக ஆர்வலர்கள், சில இஸ்லாமிய அமைப்புகள், இவ்வளோ பேசியும் நடக்காத ஒரு விஷயம் யார் பண்ணது அப்படின் பொழுது அபுபக்கர், இந்தியாவில் உள்ள சன்னி முஸ்லிம்களுடைய ஒரு முக்கிய லீடர். அவர் உலக அமைதிக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருபவர். அவருடைய வேண்டுகோள், அவர் நேரடியாக இவங்க கிட்ட பேசல, ஈரான் அரசாங்கத்திடம் அங்குள்ள முக்கிய தலைவருடன் பேசி அவங்க மூலிமா இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு சொன்ன பிறகு அவங்க இதை தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ இந்த அபுபக்கர் அவர் எவ்வளோ செல்வாக்கு படைத்தவராக இருப்பார். அவர் அதிகமாக பேச மாட்டார் யாருக்கிட்ட வந்து. அவர் உள்ள இறங்கின பிறகு அது இப்போ என்ன சொல்றாங்க, அவர் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அபுபக்கர் இன்னும் கூட அவங்க கிட்ட பேசினா அவங்கள விடுதலை செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இப்போ விவாதமா இருக்குது. இப்போதைக்கு இப்போ நிம்மதி விடுற மாதிரி ஒரு பெருமூச்சு. அதாவது சொல்லுவாங்க, ஆற்றில் இறங்கு கடந்து கொள்ளலாம் அப்படின்னு. முதல்ல ஆற்றுல இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன வேணாலும். இப்போ என்னன்னா அந்த தள்ளி வச்சுட்டாங்க. இதன் பிறகு என்ன நடக்குது, அபுபக்கருடைய மனசுல என்ன மாறும், அவர் என்ன இதுவாகும், இப்போதைக்கு ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி நிமிஷப்பிரியாவுடைய அந்த தண்டனையை தள்ளி வைத்துள்ளார்கள். ஏமன் அரசாங்கத்துடன் இவர் பேசுவாரா, ஈரானுடன் பேசுவாரா, ஹவுதி கிளர்ச்சியாளருடன் பேசுவாரா, இது எப்படி ஒத்துப்பாங்க, இதுக்கான இது என்ன, அவங்க பிளட் மணி வாங்கிப்பாங்களா, இல்லை தண்டனை வந்து உறுதியாயிடுச்சுங்கன்ட்டு அதை நிறைவேற்றுவார்களா என்னன்னு தெரியல. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண், அந்த பெண் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பண்ணது குற்றம் தான், அதை நியாயப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் என்ன நடக்கும் என்பது இனி வரும் காலங்களில் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.